சரஸ்வதி சமையல். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கிளீனிங் வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நேற்று வந்து எக்ஸிபிஷன் போயிட்டேன். அந்த எக்ஸிபிஷன் வீடியோலாம் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டு விட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. சண்டே எங்கள் பொண்ணு பாப்பா மாப்பிள்ளை யாருமே இன்னைக்கு வரமாட்டாங்க. வராத அன்னைக்கு க்ளீன் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு யாராவது இன்னைக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு பார்த்தேன். சுந்தரி சண்டே வரமாட்டாங்க. அதனால சரி நம்மளே பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கு வர்றவங்களை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள்லேருந்து வந்துடலாங்க. டேபிள் மேலே அப்படியே போட்டு வச்சுருந்தேங்க. நேற்று எக்ஸிபிஷன் கொண்டு போன ஹேண்ட்பேக்கு, அந்த வரிக்கி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருந்தேங்க. அது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இப்போ அடுத்த வேலைக்கு போகிறேங்க. அப்படியே எங்கள் கிச்சனே பார்த்தீங்கன்னா ஒரே கலையபரமாக தான் இருக்கும். நீங்கள் சரசமாவோட சுத்தமான கிச்சனை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே இங்கே உட்காந்துட்டு அப்படியே வீடியோவை அப்டேட் கொடுத்துட்டே ஒன்றுனா எல்லாம் பண்ணிக்கிட்டே வெங்காயத்தையும் முடிச்சிட்டேங்க. அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை குழம்புக்கு முடிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பாட்டை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை முதல்ல வச்சுட்டேங்க. ரைஸ் நல்லாவே வெயிட் ஆறிடுச்சு. ரொம்ப குக்கர்லேயே விட்டோம் அப்படின்னா சாதம் குழஞ்சிரும். ஒரு மணி நேரம் கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சோம்னா இந்த களையபரத்தையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாங்க. இப்போ அவசர கதியில் ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. என்ன அவசர கதியில் வச்சாலும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நான் வைப்பேங்க. அப்போதைக்கு எடுத்தோம்னா எதையாவது ஒன்று மறந்துடுவோம். அதனால் நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட்டு தாளிக்கிறேங்க. இது வந்து வெங்காய குழம்பும் இல்லை, தக்காளி குழம்பும் இல்லை, அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும்தானுங்க இன்றைக்கி. அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சம் எங்களோட கறி குழம்பு தூள் சரஸ்வதி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தூளை போட்டு கடைசியாக ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தேங்காய் அதையும் போட்டு ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மிளகா அரைச்சி குழம்பு வைக்கிறது அப்படின்னு எங்கள் ஊர்களில் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த இதை அரைச்சிட்டு வந்துருக்குறேன். இப்போ அதை போட்டு தான் இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. இப்போ கடுகு தாளிச்சாச்சுங்க. இப்போ கடுகு பொரிச்சிருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ பூண்டும் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் இந்த தக்காளி எல்லாமே கூட வெட்டி வச்சுக்கிட்டு தான் நான் தாளிப்பேங்க. எனக்கு அருவாமையில் உட்காந்து நறுக்கிறது தான் பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அவசர வேலை அப்படிங்கிறதுனால அவசர கதியில் அப்படியே கத்திலேயே நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இப்போ பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நறுக்கி போட்டால் நல்லா தான் இருக்கும். எனக்கு அது கூட நேரம் இல்லைங்க. இன்றைக்கி அப்படியே முழுசாக தான் சேர்க்குறேன். சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டு ஒரு அளவு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயத்தை அரைச்சதுலேயே நான் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அந்த கறிக்குழம்பு தூள்லேயே காரம் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் போடுறேங்க. இந்த மாதிரி குழம்புலாம் மத்தியானம் நம்ம செய்யும்போது வேலை எடுத்த அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சா நைட்டு இட்லியோ ஒரு கோதுமை தோசையோ இருக்கும். என்னால் இது நல்லாயிருக்குங்க. தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுங்க தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நிறையா தான் விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுடலாங்க. இப்போ குழம்பு தாளித்து விட்டாச்சுங்க. ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலை செய்கிறது சரசம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலைங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த குழம்பு தாளித்து விட்டேங்களா, நமக்கு சீக்கிரம் வேலை முடியும். இப்போ நல்லா சிம்மில் போட்டுருவேன். நான் போய் ஹாலில் ஒட்டடை அடிச்சு விட்டு வந்துட போகிறேங்க. பாருங்க, நேற்று மடித்து வச்ச துணி எல்லாம் கூட இன்னும் உள்ள ஏதாவது இடத்துல வைக்கல, எல்லாம் அப்படி இப்படி இருக்குதுங்க. இதையெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம். அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக வர்றேங்க. ஒட்டடை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அடிச்சுட்டு கீழே பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இப்போது ஒட்டடை அடிச்சுட்டு அந்த சோஃபாவில் இருக்க மேட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பாக்ஸு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஹால் ஃபுல்லாகவே நீட்டாக ஒட்டடை அடித்து விட்டுடலாங்க. எனக்கு டஸ்ட்டு ஒத்துக்காது அப்படிங்கிறதால இந்த மாதிரி சொல்லட்டி எடுத்துருவேங்க. சோஃபா செட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடத்துல நான் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்குவேங்க. அப்புறம் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மேட் எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்ம இப்போது ஒவ்வொரு சோஃபாவாக பொறுமையாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு ஈரத்துணியில் தொடச்சிட்டு அடுத்து வர துணியில் தொடச்சிக்கிட்டேன். அப்புறம் ப்ரஷ் வச்சுக்கிட்டேன். அந்த கேப்லாம் நம்ம வந்து
கொஞ்சம் மைன்யூட்டாக துடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா துடைச்சிக்கலாங்க நம்ம. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை கிளாத்தில் ஒரு தடவை துடைச்சிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக 3 சோஃபாவுமே நான் துடைச்சி முடிக்கிறதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பக்கத்தில் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு, ஃபேனு இதையெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதில் இருக்கிறது ஒன்று ஒன்றா கீழே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பொறுமையாக துடைச்சிக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் எமர்ஜென்சிக்கு எடுக்கிற மாதிரி ஒரு டார்ச் லைட் எப்பயுமே முன்னாடி வச்சுருக்கோங்க. ஒரு வழியாக ஃபோன் ஸ்டாண்டு முடிச்சுட்டு அடுத்தது டீப்பாய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. டீப்பாயெல்லாம் வந்து ஈர துணியில் துடைச்சிட்டு உடனே வர துணியில் துடைச்சிக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ கொசு வலை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொசு வலை எடுத்தோன்னு வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பள்ளி ஏதாவது உள்ளே வந்துடும் இல்லைங்களா. இப்போ ஜன்னல் பாதி துடைச்சிட்டு இருக்கும்போது தண்ணி அழுக்காயிடுச்சுங்க, மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஜன்னல் மட்டும் துடைக்கிறதுக்கே அரை மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ ஹாலில் திவானும் துடைச்சிட்டேங்க. இப்போ நம்ம தாளித்து விட்ட குழம்பு என்ன நிலமையில் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நான் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சுண்டை வத்தலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சு இல்லை வெங்காயம் தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பாத்திரத்துக்கெல்லாம் மாற்றலிங்க, எப்பயுமே வந்து வடசட்டியிலேருந்து மாற்றிடுவேன். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு விட்டுட்டேங்க. இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு சுண்டை வத்தல் மட்டும்தான் பொரிக்கிறேங்க. குழம்பு ஆயிடுச்சுங்க. நேற்று வச்ச ரசம் இருக்குதுங்க, கூடவே சுண்டை வத்தலுங்க. இப்போ எங்கள் வீட்டில் அவர் வந்துட்டாருங்க. இதையெல்லாம் கொண்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டு நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. டிவி ஸ்டாண்ட் தொடச்சி ஹால் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பெருக்கினா நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்குது. மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ எனக்கு வீடியோ எடுத்துருக்கேன். விக்னேஷ்க்கு எனக்கும் கடலை மிட்டாய் எடுத்துருந்தேன். இது ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம்னு இருக்குங்க. விக்னேஷ் தான் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஓகேங்கம்மா. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. போய் சாப்பிட்டா உண்டை கலைப்பு தொண்டனுக்கு முண்டுன்ட்டு போய் படுத்துவோம். அதனால் ஏதோ 1 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்குங்க. அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இடையில ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பசி குறைஞ்சிடும் இல்லைங்களா. நிஜமாவே பசிக்குதுங்க, இது சீன்லாம் கிடையாது. பசிக்கிறப்ப எதோ ஒன்று சாப்பிட்றேன்னு இல்லைங்க. இனி அடுத்த வேலையை பார்த்துக்கலாங்க. இப்போ ஒட்டடை எல்லாமே அடித்தாச்சுங்க. சரி சேர்ந்த மாதிரி பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சொல்லுங்கம்மா. சோஃபாவில் கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்கம்மா. முடிஞ்சு நின்று முடியல, அதனால் என்னங்கம்மா. எனக்கு விக்னேஷ் தான் இதெல்லாம் நகர்த்தி கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ விக்னேஷ் எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருங்க. இப்போ நான் ஒரு பக்கம் பெருக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுக்கும்போது விக்னேஷ் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன விக்னேஷ்? விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. என்ன விக்னேஷ்? இப்போது ஹாலில் மட்டுமே இந்த எல்லா க்ளீனிங்கும் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ டைனிங் ஹால் வந்துட்டேன். டைனிங் ஹால்லாம் நாளைக்கு தாங்க பார்க்கணும். இப்போ இந்த நடையில் மட்டும் ஒட்டடையை அடித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அடித்து விட்டேங்க. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இங்கே வந்ததுலேருந்துங்க, எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ரவின்னு ஒரு பெயிண்ட் இருந்தாருங்க. எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு. அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவருக்கு 70 வயசு இருக்கும். இந்த நேரத்தில் வந்து ரவியை நினச்சிக்கிறேன். அம்மா 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 அம்மான்னு வாய் சொல்லுவார். எங்கள் வீட்டு டேங்க் கழுவுறதுலேருந்து கீழ் தொட்டி கழுவுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க ரவி தான். டீ மட்டும் இருந்துட்டால் போதும், எத்தனை வேலைனாலும் செய்வார். ஃபேன்லாம் எல்லா ஃபேனையும் ஒரே நாளில் தொடச்சிட்டு வந்துடுவார். நல்லா சுத்தமாகவும் செய்வார். பாவங்க அவர் இப்போ இல்லை. இந்த நேரத்தில் அவரையும் நம்ம நினைக்கிறதா இருக்குது. கிச்சன்லேயுமே இந்த சைடு இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ அடுப்பு மேடையெல்லாம் எல்லாம் துடைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சைட்லாம் எல்லாமே தொடச்சி விட்டுறலாம். வந்து நாட்டு சர்க்கரைங்க. இது வந்து சுக்குமல்லி காஃபி பொடி. எங்கள் வீட்டில் அவரு காஃபியே குடிக்க மாட்டாங்க, இந்த காஃபி மட்டும் தான் குடிப்பாரு. இப்போ அடுப்படியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டைனிங் ஹாலில் இருந்து பெருக்கிட்டு வந்துட்டேங்க. எல்லாத்தையும் தொடச்சி விட்டது நம்ம அப்புறம் கூட்டிலாம் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால இதையும் கூட்டி விட்டுட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணுங்க. இப்போது கதவு நிலவெல்லாம் துடைக்கிறது நான் விக்னேஷை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 4 மணிக்கு இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேங்க. 1 மணி நேரத்தில் இதை எல்லாமே கிடுகிடுன்னு முடிச்சிட்டேங்க. என்னங்க, இப்போ ஒரு
12:30 மணிலேருந்து இப்போ 2:45 ஆக போகுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஓரளவுக்கு கிளீனிங் வேலை முடிச்சிருக்குங்க. சாமி இடமெல்லாம் துடைக்கணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு 2 நாள் இருக்குது இல்லைங்களா, அதனால அதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். இப்போதைக்கு என்னால் இவ்வளோதான் முடிஞ்சுது. இது எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து சரசமா நீங்கள் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், இந்த மாதிரி கிளீனிங் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு எல்லாரும் கேட்குறீங்க. நேற்று எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு கூட சரணியாக சொன்னாங்க, அம்மா நீங்கள் க்ளீன் பண்ணுற வீடியோலாம் போடுறது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதனால் உங்களே தான் வந்து நாங்களாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நேற்று கூட சரணியாக எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் சென்னையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ முகம் தெரியாத அன்பான உள்ளங்கள் எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் விரும்புகிறீங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த கிளீனிங் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே எனக்கு பசி எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. நல்ல பசி எனக்கு. 1:30 மணிக்கெல்லாம் அதை கடலை டைப்போட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வீடு சுத்தமானாவே நம்மளுக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுங்க. இனி 2:45 ஆகுது. இனி நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றப்ப மணி 3-3:30 ஆயிரும். ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வீடு சுத்தம் பண்ணிட்டா ஒரு மனசுல ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்களா. நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணுங்க. இது வந்து நான் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் அடிக்கடி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாதுங்க. நம்ம இருக்கிற இடம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வந்து ஆரோக்கியமாக சமைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா கவனிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு அடுத்த வேலைகள்லாம் எல்லாம் கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிருங்க. நம்ம வாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்மளுடைய பண்டிகைகளும் நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுதுங்க. ஆச்சுங்க, நவராத்திரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே அடுத்தது என்ன வரும்? அடுத்து தீபாவளி வரும். தீபாவளிக்கு நம்ம பெருசாக ஒன்றும் வீடு சுத்தம் பண்ணுற செய்ய மாட்டோம். இருந்தாலும் இந்த பலகாரம் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் இருக்கும். தீபாவளி முடிஞ்சோடனே என்ன? கார்த்திகை தீபம் வரும். இப்படியா வரிசையா பண்டிகைகள். அப்புறம் மார்கழி மாதம், அப்புறம் தைப்பொங்கல். இப்படியே பண்டிகைகள் வர்றதே வந்து நம்மளை ஒரு சுறுசுறுப்பாக வச்சிருக்குது இல்லைங்களா. அதனால வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பண்டிகைகளும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால எது எப்படியோ நமக்கு வீடும் சுத்தமாகுது இல்லைங்களா. இந்த முறையெல்லாம் எனக்கு நல்ல சளி பிடிச்சிருந்துச்சு, வீசிங் இருந்துச்சு. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கெல்லாம் நான் எதையுமே தொடலப்பா, ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படின்னு என்னோட சர்க்கிள்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு யாருமே இல்லை வீட்டில். எங்கள் வீட்டில் அவர் மட்டும் ஏன் முடியாதோட இழுத்து போட்டுட்டு செய்கிறேன்னு காலையில் நான் சொன்னப்போ சொன்னார், இல்லை நான் கொஞ்சம் கரெக்டாக லெவலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதனால இன்னைக்கு ஒருத்தர் இல்லாத நம்ம வாட்டி சத்தம் இல்லாமல் இந்த சுத்தம் பண்ணுற வேலையை கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு முடிச்சிருக்கிறேங்க. இது வந்து எல்லார் வீடுகள்லையுமே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்தால் நடக்கிறது தாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து சரஸ்வமா நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, இதோ நாங்களும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதுக்காகவே இன்னைக்கு நான் இந்த வீடியோ கொடுத்தேங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இன்னைக்கு விக்னேஷும் அமைஞ்சாங்க. இல்லைன்னாலுமே இந்த வீடியோ எடுக்கலினாலுமே நான் இன்னைக்கு சுத்தம் பண்ணுறது தாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னடா சரசமா ரெசிபியே காணோம் கொஞ்ச நாள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் பேங்கிள் வாங்குறதுக்காக போனேன். சரி அதை வீடியோவாக கொடுத்தா யூஸாக இருக்குமேன்னு கொடுத்தேன். அடுத்து எக்ஸிபிஷனுக்கு போனேன், எக்ஸிபிஷன் வீடியோ கொடுத்தேன். இப்போ அடுத்து கிளீனிங் வீடியோ உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் இருக்குதுங்க. இன்னும் கொலு அலமேல் மாமி வீட்டு கொலு நான் வருஷம் அதை போனோன்னே மறுநாளே எடிட் பண்ணி போட்டுருவேன். கொஞ்சம் இந்த வருஷம் டிலே ஆயிடுச்சு, அதையும் கொடுத்துட்றேன். ஆனால் என்னுடைய ரெசிபிக்கள் மட்டும் என்னைக்கு குறையாதுங்க. நான் வந்துகிட்டே இருக்கும். சத்தான சுவையான ரெசிபிக்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீட்டில் என்ன செய்யறேன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுறத நான் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக செய்யறது இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாக என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேனுங்க. ரெசிபியும் எப்பொழுதும் போல தொடருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.